கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக. கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தாரே. நம்மில் பிரியமாக இருந்து அவர் நடத்த நினைவுகளை நினைத்து நன்றி செலுத்துவோமே. சோத்திரமையா, நன்றி ஓடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மேல் பிரியமாக இருந்தவரே, எங்களோடு இருந்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை பாதுகாத்தவரே, கோடா கோடி சோத்திரமையா, கோடா கோடி சோத்திரம் ஐயா. கடந்த 28 நாட்கள் நீர் எங்களோடு இருந்து இப்படி கிருபை எங்கள் தாங்கி தப்பி வைத்து ஜீவ சுகம்பலம் கொடுத்து பாதுகாத்த மேலான கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு நவமான இதயத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கர்த்தர் இந்த நாளில் நவமான ஒரு இதயத்தை நமக்கு தரும்படி ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் இல்லையா? எசேக்கியேல் 36:26 சொல்கிறது, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கொடுக்க வாக்கதான் நவமான இதயத்தை நமக்கு தர விரும்புகிறார். ஒரு மனிதனுக்கு தேவையானது ரட்சிப்பும் ஆவியானவன் அபிஷேகம் தான். ரெண்டும் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்பது பொருள். இதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிறார். நம்மையில் பிரியமாக இருக்கிற தேவன் நம்மை புது சிருஷ்டியாக்க விரும்புகிறார். எனவே தான் நவமான இதயத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து எசேக்கியேல் 11:19 சொல்கிறது, அவர்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவள் ஏக இதயத்தை தந்து அவள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்கிறார். அதாவது அவர் கட்டளைப்படி நடக்கவும் அவர் நியாயங்களை கை கொண்டு 2 காரியங்களுக்காகத்தான். அவர் கட்டளைப்படி நான் நடக்கணும், நியாயங்கள் நாம் செய்யணும். அதற்காகத்தான் ஒரு புதிய அபிஷேகத்தை நமக்கு தருகிறார், நவமான இதயத்தை தருகிறார். அதான் நமக்குள் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை அவர் வைக்கிறார். எது போல என்றால், அன்று ஆதாமுக்கு நித்திரை வரை செய்து அவன் எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்து போல நமக்கும் செய்வார். காரணம், நீங்களும் நானும் அவர் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே, அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், அவர் நியாயங்களை கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தருகிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது, செம்மையான இதயம் உள்ளவர்களை ரட்சிக்க தேவத்தில் என் கேடகம் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அதாவது அவருடைய பாதுகாப்பு எல்லாம் எங்கே இருக்குது? தெய்வத்தில் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருக்குது. அவர் நம்முடைய பாதுகாப்பும் அவர்தான் இருக்கிறது. கர்த்தர் நவமான இதயத்திலே எப்பொழுதும் தெய்வீக அன்பு நிறைந்திருக்கும். அது பரிமள தைலம் போல மனங்கமிழ்ந்து கொண்டே இருக்கும். இதை குறித்து பரிசுத்த பவுல் கொரிந்து மக்களுக்கு சொல்லும்போது, நவமான இதயத்திலே அன்பு இருக்கும், நீடிய சாந்தம் இருக்கும், தயவு இருக்கும், சத்தியம் இருக்கும், சகலத்தையும் தாங்கும், அது சகலத்தை நம்பும் குணம் இருக்கும், சகலத்தை சகிக்கும் குணம் இருக்கும். அதோடு கூட அதில் பொறாமை இருக்காது, தற்புகழ்ச்சி இருக்காது, இருமாப்பு இருக்காது, அநியாயம் இருக்காது, சினம் இருக்காது, தீங்கு இருக்காது, அநியாயத்திலும் சந்தோஷப்படாது என்று குறிப்பிடுகிறார். நமக்கு இந்த குணங்கள் தேவை என்று கர்த்தர் விரும்பிதான் அவர் நியாயங்களை நாம் கை கொள்ளும் போது, அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது இந்த அன்பு நமக்கு அப்படியே உருவாகி கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே தான் நவமான இதயத்தை நமக்கு தருகிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ண போது சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதுக்குள் இறங்கினார். அப்போது நவமான இதயம் அவனுக்கு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அவன் கர்த்தரின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். எல்லாவற்றையும் அவரிடத்தில்
கேட்டு நடந்தான் என்று பார்க்கிறோம். எல்லா ஆலோசனை கேட்டு தன்னை அவருக்குள் திடப்படுத்தி கொண்டான், தன்னை அவருக்குள் உறுதிப்படுத்தி கொண்டான். கர்த்தரை உயர்த்துவதே அவன் எண்ணமாக வைத்து கொண்டான். காரணம் நவமான இருதயம் அவனுக்கு இருந்தபடியால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தான் என்று பார்க்கிறோம். நாமும் அவனமாய் இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறான். ஆகவே தான் நம்முடைய உறவும் அவரோடு பலப்படணும். நாமும் கர்த்தருக்குள் நிலைநிறுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வசனத்தின்படி நாம் அவர் கட்டளையை கீழ்ப்படிந்து காரியங்களை வாய்க்க நம்ம கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் செபிப்போமே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நவமான இதயத்தை எங்கள் தந்தவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. நவமான இதயத்தங்கள் தந்தவரே உமக்கு நன்றி. உங்கள் சித்தம் எங்கள் நிறைவேறட்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது தந்த நோக்கம் நிறைவேறட்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கட்டளைகளுக்கு நாங்கள் கடைபிடிக்க, கட்டளைகளை கடைபிடிக்க தகப்பனே கீழ்ப்படிந்து உம்மோடு கேட்டு உம்மோடு உறவாடத்தக்க கிருபை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பொறுப்படுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ரட்சிப்பின் பாதையில் நாங்கள் இன்னும் எங்களை திடப்படுத்தி கொள்ள, எம்மோட உறவில் நாங்கள் பலப்படுத்தி கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபை உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் வருகிற எல்லா ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கும், எங்கள் கிராமத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்தும். எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நடத்தும், ஊழியத்தை நடத்தும், சபையை நடத்தும், அத்தனை பேரையும் கர்த்தர் நடத்தும். தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். தேசத்து குடிகளெல்லாம் உண்மை பற்றி கொள்ள, தேசத்து குடிகளெல்லாம் உண்மை பற்றி கொள்ள உடைய கிருபை இரக்கம் வெளிப்பட வேண்டுமா. மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஒருமித்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.